தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 7/11/2024 வியாழக்கிழமை பூராடம் நட்சத்திரம் காலை 9:46 வரை, பிறகு உத்திராடம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், ஒரு புனிதமான நாள். கந்தசஷ்டி பெருவிழா, சூரசம்ஹாரம். சூரனை சம்ஹாரம் செய்து வெற்றி களிப்போடு முருகன் வீட்டிருக்கப் போகின்றார். இன்று மாலையிலே சூரசம்ஹாரம் திருச்செந்தூரிலே மிகப்பெரிய அளவிலே நடைபெறும். தலையா கடல் அலையா என்று கண்ணதாசன் எழுதினார். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கிடைக்கும் தெய்வாம்சம் கடல் அலையா இல்லை தலையான்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும்னு சொன்னார். அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானுடைய சம்ஹாரம் இன்றைக்கு நடக்குது. இன்றைக்கு சஷ்டிங்கிறதுனால ஒரு பழமொழி எல்லாரும் சொல்லுவாங்க, சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு. அந்த பழமொழி உண்மையிலேயே நடக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருக்கு பல வருடங்களாக குழந்தை இல்லை. சஷ்டியில் அவர் விரதம் இருந்தார். அகப்பையினா கருப்பைன்னு அர்த்தம். அந்த கருப்பையிலே குழந்தை உருவாகுங்கிறாங்க. 8 ஆண்டு காலமாக அவருக்கு பிள்ளை இல்லை. அவருக்கு பிள்ளை ஜனிச்சிச்சு. அதுக்கு பிறகு என்ன ஒரு ஆச்சரியம்னா, சூரசம்ஹாரம் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் அந்த சம்ஹாரத்தை அன்னைக்கே சாயந்தர நேரத்தில் பிள்ளை பிறந்துச்சு. அதுக்கு என்னையா பேர் வைக்கிறதுன்னு கேட்டார். சூரசம்ஹாரம் முடிஞ்சு பிள்ளை பிறந்ததுனால சுப்பிரமணியனே வாங்கியானே, சுப்பிரமணியனே பேர் வச்சு இன்றைக்கு அந்த குழந்தை ஒரு பெரிய நிலையில் இருக்குது. பொதுவாகவே நம்பிக்கைகள் எல்லாம் நடைபெறும். வலதுகை இடதுகை நீங்களாக நம்பிக்கை என்ற ஒரு கை சேருமானால் வாழ்க்கை என்ற கை மிக சிறப்பாக இருக்கும். அந்த நம்பிக்கையை இன்று முருகப்பெருமான் மீது முழுமையாக நாம் வைக்க வேண்டும். அவர் வெற்றி களிப்போடு இருக்கின்ற இந்த மாலை நேரத்திலே சம்ஹாரம் முடிந்த பின்னாலே உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் சொன்னால் அத்தனையும் சிறப்பாக நடைபெறும் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நினைத்த காரியம் நிறைவேறும் நாள். நிகழ்கால தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்றாலும் கூட அந்த நீச்சென்ற ராசிநாதன் ஆகிய சந்திரன் இன்றைக்கு பகல் 3:39 வரை தனுசு ராசிக்குள் இருக்கின்றார். எனவே தொட்டது துலங்கும், தொழில் முன்னேற்றம் உண்டு, நகை நட்டுக்கள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். ஆன்மீக நாட்டமும் உங்களுக்கு அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இன்று நிறைவேறலாம். அதே நேரத்தில் இன்று கந்தசஷ்டி என்பதனாலே ராசிநாதன் செவ்வாய் அவர் வலிமை எழுந்திருக்கிறார். எனவே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று நீங்கள் நிச்சயமாக முருகப்பெருமானை வழிபட்டால் உங்கள் நம்பிக்கைகள் எல்லாம் நடைபெறும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பகல் 3:39 வரை சந்திராஷ்டமம். எனவே காலை நேரத்திலேயே உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அகலலாம். காலையில் கொஞ்சம் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். ஆதரவு கரம் கொடுப்பவர்களின் எண்ணிக்கையும் கொஞ்சம் குறையலாம். இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள், ஆனால் செய்ய இயலாமல் போகலாம். எனவே இதுபோன்ற நேரங்களிலே சம்ஹார நாள் என்பதனாலே இன்று சுப்பிரமணியரை உடன்போடு வழிபட்டால் நல்லது நடக்கும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பகல் 3:39க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே காலை நேரத்தில் கொஞ்சம் கலகலப்பாக இருக்கும். எனவே காலை நேரத்தில் நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் செய்து விடுவது நல்லது. 3:39க்கு மேல் சந்திராஷ்டமம் வந்துவிடுகிறது. எனவே மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். பணப்புழக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். சகோதர வழியிலே சில சச்சரவுகளை சந்திக்க நேரிடும். எதை செய்வோமா அதை செய்வோமா என்ற இரட்டித்த சிந்தனைகள் மேலோங்கலாம். முன்னேற்ற பாதையில் சில முட்டுக்கட்டைகளும் சர்க்கிள்களும் வரலாம். அதை மீறி நீங்கள் செயல்படுகின்ற பொழுது உங்களுக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு சூரசம்ஹாரம் என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று அதிகாலையிலேயே முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. முருகப்பெருமானை வழிபட்டு விரதம் இருந்து சூரசம்ஹாரம் முடித்த பின்னால் அந்த விரதத்தை முடித்து அதற்கன்று அதாவது முருகனுக்கு பிடித்தது அப்பம் என்பார்கள். செட்டிநாட்டு பகுதியிலே கந்தரப்பம் என்று அதற்கு பெயர் சொல்லுவார்கள். கந்தனுக்கு பிடித்த அப்பம் கந்தரப்பம். அப்படிப்பட்ட நெய்வேத்தியங்களை அவருக்கு படைத்து அதை உணவருந்தலாம். பால் பழம் சாப்பிடலாம். அதற்கு பிறகு உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் முருகப்பெருமானிடம் சொன்னால் நிச்சயமாக அவை வெற்றி பெறும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று தொட்டது துலங்கும் நாள். தொகை கேட்ட இடத்திலே கிடைக்கும். செவ்வாய் வக்ரமாக இருக்கிறாரே, எப்படி நமக்கு பணம் வரும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். யோகம் செய்யும் கிரகம் வக்ரமாக இருந்தாலும் கூட லாபஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கின்றார். எனவே குருவினுடைய ஆதிக்கம் நன்றாக இருக்கிறது. குருவினுடைய பார்வை 3ஆம் இடம் சகாயஸ்தானத்திலே பதிகிறது. எனவே வெற்றிகள் மேல் வெற்றிகள் வரலாம். நீங்கள் எதை தொட்டாலும் தொட்ட காரியங்களில் இன்று வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்ல, நண்பர்களை நம்பி செய்த காரியங்களிலும் முன்னேற்றம் உண்டு. மேலதிகாரிகள் உங்களுக்கு நெருக்கடி கொடுத்த மேலதிகாரிகள் இப்போது மாற்றப்படலாம். உங்களுக்கு புதியவர்கள் மேலதிகாரிகளாக வருவார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மகிழ்ச்சி அடையும் விதத்தில் சில நல்ல சம்பவங்களும் நடைபெறப் போகிறது. தொழில் வளமும் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் ஒரு இனிய நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் நாள். கவலை என்ற 3 எழுத்து அகராதியிலிருந்து விலகப் போகிறது. நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். வியாபாரத்தில் கணிசமான லாபம் கைகளிலே புரளும். 10லே குரு இருப்பதனாலே உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயர் பதவியை அடைவதற்கான எண்ணங்கள் கைகூடலாம். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். வாங்கல் கொடுக்கல் சரளமாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு மேலும் இனிய நாளாக அமைய முருகப்பெருமான் வழிபாடு கை கொடுக்கும்.
கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறுகின்ற நாள். இயற்கையிலேயே உங்களுக்கு வருமானம் திருப்திகரமாக இருக்கும். அதிலும் இன்று குருவும் பார்க்கிறது. லாபஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டமாதிபதி செவ்வாய் நீச்சம் பெற்று இருப்பதனாலே கெட்டவன் கெட்டலில் கிட்டலும் ராஜயோகம் என்பதற்கேற்ப வரவு ஒரு மடங்கு வந்தால் செலவு இருமடங்காகிறது என்று கவலைப்பட்ட உங்களுக்கு இன்று செலவை காட்டிலும் வரவு இருமடங்காக வரப்போகிறது. தொழில் வளம் மிகச் சிறப்பாக இருக்கும். கைகளிலே கணிசமான தொகை கைகளிலே புரளப் போகின்றது. 2லே சூரியன் இருப்பதனாலே அரசு வழியில் நீங்கள் எடுத்த முயற்சிகளும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிமை தருகின்ற நாள், நன்மை தருகின்ற நாள், வெற்றிக்குரிய நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நினைத்தது நிறைவேறும் நாள். நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். பயணங்கள் உங்களுக்கு பலன் தருவதாக அமையும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். வீடு கட்டுவது பாதியில் இருக்கிறது என்ற கவலை அகலும். இனிமேல் சொத்துக்களாலும் உங்களுக்கு லாபம், சொந்தங்களாலும் லாபம் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள். முன்னேற்றம் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கப் போகின்றீர்கள். அது மட்டுமல்ல, திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். 12ஆம் இடத்திலே சூரியன் இருக்கிறாரே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். சூரியன் வலுவிழந்திருந்தாலும் கூட குருவினுடைய பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. பொதுவாக நவகிரகங்களில் சுபகிரகம் எனப்படும் குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதனாலே உங்களுக்கு எந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த காரியம் சிறப்பாக நடைபெறும். புத சுக்கிர யோகம் இருப்பதால் பொருளாதார நிலை மிக உச்சத்திற்கு செல்லும். அது மட்டுமல்ல, சாதுரியமாக பேசி சமாளிப்பீர்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையவும் வழிபிறக்கும். இடமாற்றங்கள் கூட இனிமை தரும் விதம் அமையும். இந்த நாள் ஒரு மிக மிக நல்ல நாள். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் பகல் 3:39 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் இருக்கிறார். அஷ்டமாதிபதி ராசியில் இருக்கின்ற பொழுது பகல் நேரத்திலே உங்களுக்கு அவ்வளவு திருப்திகரமான சூழ்நிலை அமையாது. மாலைக்கு 4க்கு மேல் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வரலாம். எனவே ஏதாவது ஒரு புது முயற்சி செய்வதாக இருந்தால் சாயந்தரம் செய்யலாம் என்று முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். 2வது, உங்களுடைய ராசியில் சந்திரன் இருக்கின்றார். மனக்கலக்கங்கள் கொஞ்சம் உங்களுக்கு அதிகரிக்கலாம். இதை செய்வோமா அதை செய்வோமா என்ற ரெட்டித்த சிந்தனைகள் வரும். உத்தியோகத்தில் சக பணியாளர்களால் தொல்லை உண்டு. உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி அவர்களிடம் தெரிவிக்க வேண்டாம். உங்களுடைய முன்னேற்றத்தை பகிர்ந்து கொள்வதன் மூலம் சில பிரச்சனைகள் கூட வரலாம். என்ன இருந்தாலும் தாய் வழியிலும் உங்களுக்கு கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய நேரம். செவ்வாய் 8ல் இருப்பதால் ஆரோக்கியத்திலும் சீராக ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துங்கள். மகர ராசி நேயர்களே, பகல் 3:39க்கு மேல் சந்திரன் உங்கள் ராசிக்குள் வருகின்றார். எனவே காலை நேரத்தை காட்டிலும் மாலை நேரம் மிக மகிழ்ச்சியாக இருக்கும். அருகில் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும். அரசு வழி சலுகைகள் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். செவ்வாய் பார்வை இருப்பதால் கொஞ்சம் கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. இடம் வாங்குவது, பூமி வாங்குவது போன்றவற்றிலே கவனம் செலுத்துவீர்கள். இட விற்பனை செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் தொழில் நடத்துபவர்களுக்கு இன்று ஆதாயம் தரும் தகவல்கள் வரலாம். அருகில் இருப்பவர்கள் அனுசரித்து சென்றாலும் அனுசரித்து செல்லாவிட்டாலும் இன்றைக்கு உங்களை பொறுத்தவரை இன்றைக்கு சந்திரன் உங்கள் ராசியிலே உலா வருவதனாலே எல்லோருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். இனிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. கும்பராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனியின் ஆதிக்கம் வலுவாக இருக்கிறது. 6ஆம் இடத்திலும் செவ்வாய் இருக்கிறார். ஆரோக்கிய தொல்லைகள் கொஞ்சம் அதிகரிக்கும். ஒரு தொல்லை நீங்கினால் அடுத்த தொல்லை வருகிறது என்று கவலைப்படுவீர்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை திடீரென பணி நீக்கம் செய்யப்படும் அளவுக்கு கூட ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். மேலதிகாரிகளை அனுசரித்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, சக பணியாளர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி நீங்கள் தெரிவிக்க வேண்டாம். 2லே ராகு இருப்பதால் பொருளாதார நிலை திருப்திகரமாக இருந்தாலும் மன அமைதி கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். என்ன இருந்தாலும் நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் கூட உங்களுக்கு திரும்பி வரலாம். எதையும் யோசித்து செய்ய வேண்டிய நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இனிய வாழ்வில் ஏற்பட்ட இடையூறுகள் அகலும் நாள். இல்லத்தில் உள்ளவர்களும் அருகில் உள்ளவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். உத்தியோகத்தில் கேட்ட சலுகைகள் கிடைக்கும். முன்கோபத்தின் காரணமாக முன்னேற்ற பாதிப்பில் இருந்த உங்களுக்கு இன்று அது சமரசமாகி உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகின்றது. 3ஆம் இடத்திலே குரு வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறைய வழிபிறக்கலாம். பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட உங்களுக்கு இடம் பூமியால் ஆதாயங்கள் உண்டு. பல நாட்களாக பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் இப்பொழுது அகலும். அது மட்டுமல்ல, வாங்கிய இடத்தை விற்க முடியவில்லையே, வீடு கட்டி வைத்திருக்கிறோம், வாடகைக்கு ஆள் வரவில்லையே என்றெல்லாம் கவலைப்பட்டார். அந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நல்ல முறையிலே முடிவுக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.